ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மலை கோயிலுக்கு தான் கைஸ் போய்ட்ருக்கோம். அதாவது பூலுடைய சஸ்தா அந்த கோயிலுக்கு தான் கைஸ் போய்ட்ருக்கோம். இன்றைக்கி சரியான வெயில் கைஸ். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான், எங்கள் மாமா ஒரு பைக்கு, அடுத்த பிரபு மாமா, எங்கள் சித்தப்பா, அவங்க 2 பேரும் ஒரு பைக்கில் வந்தாங்க. அதுக்கப்புறம் இதான் கைஸ் பெருமாள் கோயில். இந்த கோயில் வந்து நாங்கள் உள்ளே போகல. ஆனால் வந்து வெளியே பார்க்க குட்டி கோயில் மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஆனால் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் கைஸ். இது பக்கத்தில் தான் வெள்ளிக்கிழமை ஒரு எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு சந்தை போடுவாங்க கைஸ். அதெல்லாம் ஒரு வீடியோவை எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சீவலப்பேரி வழியாக தான் கைஸ் நம்ம கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால் விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துலலாம் பாருங்கள் கைஸ், எப்படி பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து பாருங்கள் உழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சீவலப்பேரி ஆறு வந்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் நல்லாவே தண்ணி போயிட்டு இருந்துச்சு. சீவலப்பேரி ஆறு வந்துச்சுன்னா நம்ம வந்து கோயில் கொஞ்சம் கிட்டேயே வந்துட்டோம் கைஸ். அதுக்கப்புறம் எய்த்தால் பாருங்கள், ரோட்டுக்கு 2 பக்கமும் நிறைய பனைமரமாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் இதான் கைஸ் சீவலப்பேரி துர்க்கா அம்மன் கோயில். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நிறைய முள்ளாக இருக்கா. இதெல்லாம் ஏன்னா விறகுக்காக இந்த முள்ளெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க கைஸ். போகிற வழி ஃபுல்லாகவே நிறைய இந்த முள்ளாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் விண்டு மில்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விண்டு மில்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த பாருங்க கைஸ் தூரத்தில் தெரியுதா, அதான் நம்ம மலை கோயில். தெரியுதா, அதான் மலை கோயில். அவ்வளோதான் கைஸ், நம்ம கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் பங்குனி உத்திரத்துக்கு வந்து இந்த இடத்துல நிறைய கடையாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் அந்த காலியாக இருக்குல்ல அந்த இடம், அந்த இடத்துலலாம் காரு பைக்லாம் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க கைஸ். அந்த இடமே தெரியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கோயில்கிட்ட வந்தாச்சு. இந்த இடம்லாம் நிறைய கடையாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ், நிறைய கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே சாமிலாம் கும்பிட்டுட்டு இங்கே நாங்கள் தேங்காய் உடைப்போம். அதனால் இன்றைக்கி தேங்காய் உடச்சிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏறிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைன் நின்றுச்சு. லைனில் நின்று நாங்கள் திருப்தியாக சாமி தரிசனம் பண்ணியாச்சு கைஸ். அதுக்கப்புறம் மேலே இருந்து நல்லா வியூ தெரிகிற மாதிரி எங்கள் சித்தப்பா வீடியோ எடுத்து கொடுத்தாங்க கைஸ். அங்கே பாருங்கள், ஒரே ஃபாகாக இருக்குது அந்த இடத்துலலாம். அங்கே பாருங்க கைஸ், பெட்ரோல் பங்க்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் பார்த்தீங்களா அந்த என்ட்ரன்ஸு, அங்கே தான் கைஸ் அந்த பஸ்ஸு நிற்கிது. அந்த பஸ்ஸு கிளம்பிருச்சு. அவ்வளோதான் கைஸ், சாமி கும்பிட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. நடுவில் ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் தாட்டை தெரிவிக்க விட்ருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.